பாபா எல்லோருக்கும் பணம் தந்து வந்தது போல தினமும் மகள்சாபதிக்கு 3 ரூபாய் கொடுக்க முன்வந்து, இதை தினமும் பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உம்மை வசதி படைத்தவனாகி விடுகிறேன், மற்றவர்கள் உம்மிடம் வந்து உம்மை எதிர்பார்த்து உங்கள் தயவை நாடுவார்கள் என்றார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் தங்கள் பாதங்களுக்கு பூஜை செய்வது ஒன்றையே விரும்புகிறேன் என தெளிவாக கூறிவிட்டார். ஒருமுறை மகள்சாபதியின் மனைவி தாயின் ஊருக்கு போயிருந்தபோது கழுத்துக்கு அருகே கட்டி வந்து வலியால் அவதிப்பட்டார். ஷீரடியில் இருந்த பாபா மகள்சாபதியிடம், உன் மனைவி தொண்டையில் ஒரு கட்டி வந்துள்ளது, அதை என்னை தவிர வேறு யாராலும் குணப்படுத்த முடியாது, நான் குணப்படுத்தி விடுகிறேன் என்றார். மனைவியின் உடல் நலம் பற்றி எதுவுமே அறிந்திராத மகள்சாபதி சரி பாபா என்றார். அதன் பிறகு தனது மனைவியிடமிருந்து கடிதம் வந்த பிறகுதான் பாபா கூறிய உண்மை தெரிய வந்தது. மகாராஷ்டிராவில் மகள்சாபதி கடவுள் புகழ் பெற்றவர். ஷீரடியிலிருந்து 6-7 மைல் தொலைவில் அஸ்னா கிராமம் என்ற ஊரில் மகள்சாபதி கடவுள் பற்றிய புராணத்தை படிக்க மகள்சாபதியை கூப்பிட்டார்கள். அங்கு போவதற்கு அனுமதி கேட்டபோது, போக வேண்டாம், தேவையின்றி சண்டை மூளும் என்றார் பாபா. இது ஒரு அரிய சந்தர்ப்பம், இதை தவறிவிடக்கூடாது என மகள்சாபதி பாபாவின் பேச்சை மீறி கிளம்பி சென்றார். அங்கு புராண வாசிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போதே விழா ஏற்பாட்டாளரின் மகன்கள் சாப்பிட உட்கார்ந்து அங்கு கலாட்டா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது அடிதடியாக மாற வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிப்போனார்கள். மகள்சாபதியும் திரும்பி வர வேண்டியிருந்தது. ஷீரடிக்கு வந்து பாபாவிடம் தாங்கள் கூறியது முற்றும் உண்மையே என்று கூறினார். நாய்க்கு சோறு போட்டு தடியாலும் அடித்தால் என்ன செய்யும் அந்த நாய்? இப்படி ஒரு சம்பவம் மகள்சாபதியின் வாழ்வில் நடந்தது. ஊனமுற்ற ஒரு நாய்க்கு மகள்சாபதி உணவு வைப்பது வழக்கம். ஒரு நாள் உணவுக்கு பிறகு அதை போகுமாறு கூற அது அசையாமல் இருந்தது. கோபப்பட்டு தடியால் அடித்து விரட்டிவிட்டு மசூதிக்கு பாபாவிடம் சென்று வழக்கம் போல கை கால் அழுத்திவிடும் சேவகம் செய்தார் மகள்சாபதி. அப்போது, அரே, என் போன்று நோய்வாய்ப்பட்ட பெண் நாய் ஒன்று, அதை எல்லோரும் அடிக்கிறார்கள் என்றார் பாபா. இதை கேட்ட மகள்சாபதி அதிர்ச்சி அடைந்தார். மகள்சாபதி ஷீரடியிலிருந்து ஒரு முறை பண்டரிபுரம் சென்றார். சாதாரண ஏழைக்கு அது பெரிய அரிய செயல் என்றாலும் சில வசதி படைத்தவர்களால் அது சாத்தியமானது. யாரோ அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். பண்டரிபுரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம். கூட்டத்தில் அசைந்து அசைந்து போய்க் கொண்டிருந்தார் மகள்சாபதி. திடீரென மக்கள் கூட்டம் வழிவிட்டு விலகி ஆச்சரியமாக அவரை பார்த்தார்கள். அவரது முகம் கண்டோபா தெய்வத்தின் முகம் போன்று காட்சியளித்தது. விட்டோபாவை தரிசிக்க கண்டோபா வந்துள்ளார் என மக்கள் பேசியவாறு வணங்கினார்கள். ஓம் சாய்ராம்.